ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். இன்று யோகா தினம் கொண்டாடுறாங்க. அதனால எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நான் என்னுடைய உடம்பு நான் ஒரு சில யோகா பண்ணி தான் சரி பண்ணியிருக்கேன். எனக்கு சர்விகல் ப்ராப்ளம்லாம் இருந்திருக்கு ஒரு காலத்தில். பைக் நிறைய ஓட்டியிருக்கேன். திருப்பதியோ ஒரு 100 வாட்டி போயிருக்கேன். அதனால் ஒரு சில பொசிஷன் நான் பண்ணுறேன். அதை நீங்கள் யூடியூப்பில் அந்த பேர் போடுறேன். அந்த பேரை பார்த்து எப்படி பண்ணணும்னு கேட்டுங்க. இது நான் பண்ணுற இந்த 3 பொசிஷனுமே இந்த பைக் ஓட்டுறதுக்காக மெயினாக பைக் ஓட்டும்போது வர வலி வராமல் இருக்காங்க. அதுக்கான பொசிஷன் இது. ஃபஸ்ட்டு பண்ணுறது கோமுகாசனம். கோமுகாசனம்னா கோனா மாடு, அது மாதிரி நம்ம பொசிஷனில் உட்காந்துருக்கோம். இன்னொரு யோகா எப்போ பண்ணாலுங்க ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்க. இது மாதிரி உட்காந்துட்டு கையை நம்ம அங்கே பிடிக்கணுங்க. இது முறையாக டீச்சர்கிட்ட கேட்டு பண்ணாலும் சரி, நீங்களே பண்ணாலும் இதை பார்த்து பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்கள். யோகா மட்டும் எப்போவுமே வலிக்கக்கூடாது. நீங்கள் ஒரு இடம் வலிக்குதுன்னா பல்ல கடிச்சிங்கலாம் பண்ணக்கூடாது. ஈஸியாக பண்ணணும், ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. அதுதான் யோகா பண்ணணும். அந்த சர்விக்கல் ப்ராப்ளம் நம்ம முதுகெலும்பு இப்போ ஸ்ட்ரைட் ஆகும். இந்த பொசிஷனில் நீங்கள் ஒரு 10 செகண்ட் இருந்ததுன்னா ஸ்ட்ரைட் ஆகும். நீங்கள் பைக் ஓட்டும் போது வர வலி, இப்போ குனிஞ்சு நிமிர்ந்து எதுவுமே நம்ம பண்ணுறதில்ல. மினிமம் யோகா பெஸ்ட்டுங்க. இப்போ இது பண்ணியாச்சு. இன்னொன்று உஷ்ட்ராசனம் சொல்லுவாங்க. இது எப்படின்னா கையை அப்படியே கொண்டு போனோம். நம்ம வஜ்ராசனத்தில் உட்காந்துட்டு இந்த வருங்க. இது ஸ்லோவாக பண்ணுங்கள். கழுத்து சுழிக்குங்க ஒரு சிலர். எல்லாருமே இதை ட்ரை பண்ணாதீங்க. நான் ரொம்ப காலமாக பண்ணுறேன். அதனால் நிதானமாக பண்ணுங்கள். ஒன்று முடியலன்னா அப்படியே விட்டுருங்க. நிறைய பேர் கையை அங்கே நம்ம காலை பிடிச்சிட்டு அப்படியே விட்டுருவாங்க. நம்ம அப்படியே நான் குனிஞ்சு எழுந்துக்கிறேன். இது எனக்கு ஒரு யோகா டீச்சர் சொல்லி கொடுத்தது. கடைசியாக யோக முத்ரான்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த யோகா முத்ரானா நம்ம இப்போ பத்மாசனத்தில் உட்காந்துட்டு அதே பொசிஷனில் கையை பின்னாடி 2 கையை கட்டிக்கின்னு நம்ம ஸ்லோவாக கீழே டவுன் பண்ணணும். இது எல்லாமே நம்ம முதுகெலும்பு நல்லாயிருக்கும், பேக் போன் நல்லாயிருக்கும், வலி வராது. அதனால தான் நான் ஒரு திருப்பதிக்கு 100 தடவை போயிருக்கேங்க. நிறைய பைக்கில் சுற்றிருக்கேன். கிட்டத்தட்ட நான் இது வரைக்கும் 3 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் பைக்கில். நான் இதெல்லாம் பண்ணி தான் சரி பண்ணிக்கிறேன். எல்லாராலையும் ஏற்கனவே நிறைய பிரச்சனை வந்தது, இப்போ தீர்ந்துச்சு. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.